மோடிஜி அவரோட சங்கீதத்தை வெளியுறவுத்துறையிலையும் காமிச்சிட்டு இருக்கிறார். நேட்டோ நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு தாக்கப்பட்டால் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்துடும். துருக்கி மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுமே வேணும் செய்யறாங்கன்னா நேட்டோ நாடுகள் உள்ள வாட்டும் வந்தாலும் நம்மளால தாக்க முடியும் அப்படின்னு ஈரான் தயார் நிலையில இருப்பதனால்தான் துருக்கி மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஈரானோட டெரைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து மற்ற எந்த நாட்டிலும் இல்லாத மாதிரி பல வித்தியாசமான நிலவரம். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கமேனி அவர்கள் இறந்ததுக்கு 5 நாள் கழிச்சு வருத்தம் தெரிவிச்சிருக்கு இந்தியா. இந்தியா என்ன நிலைப்பாட்டுல சார் இருக்கு? இந்தியா வந்து ரொம்ப மோசமான நிலைப்பாட்டில் தான் இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து நம்ம பல காலமாக நமக்கு ஒரு நட்பு நாடு, சரியா? இன்னைக்கு மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஈரானுக்கும் நமக்கு கனெக்ஷன் இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களோட தலைமை அலுவலகமே ஈரான்ல இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு ஹிந்துஜான ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்லாம் எட்டாவது சொல்லி ஈரான்ல தான் இருந்தது. அப்புறம் தான் இந்தியாவுக்கு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டைப் இருக்கப்போ மோடிஜி அவரோட சங்கீதத்தை வெளியுறவுத்துறையிலையும் காமிச்சிட்டு இருக்கிறார். இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து பல இடங்கள்ல வந்து அசிங்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே இந்தியாவோட அந்த செக்குலர் முகம் அப்படிங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து இந்த இந்தியா வந்து ஒரு இந்து மத நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து ஏற்படுத்திக்க. முன்னாடிலாம் வந்து பாகிஸ்தான் ஏதாவது பண்ணாங்கன்னா ஐநா சபையில பல நாடுகள் வந்து நமக்கு ஆதரவாக பேசுவாங்க. இந்தியா ஒரு மதச்சார்பின்மை கொண்ட நாடு, பாகிஸ்தான் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்றது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்லாம் ஐநா சபையில கேள்வி கேட்பாங்க. இது யாருமே கேட்கறது இல்லை. அவன் பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, நீங்க இந்தியா இந்து நாடு, நீங்க உனக்கு ஒரு மதம் அவனுக்கு ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து நம்மளுடைய மதிப்பை கெடுத்தது மோடிஜி தான். ஈரான் மீது தாக்குதல் நடத்துறது தவறு அப்படின்னு சொல்லி சைனா சொல்லிட்டாங்க, ரஷ்யா சொல்லிட்டாங்க, ஸ்பெயின் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போதான் இவர் முடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு அதுவும் வெளியுறவுத்துறையிலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து ஈரானோட கப்பலோட வேற உடச்சிட்டாங்க, மூழ்கடிச்சிட்டாங்க. அதில் ஒரு 87 பேர் செத்து போயிட்டாங்க. அது இந்திய எல்லைக்குள்ள அது நடந்திருக்கு. இந்திய எல்லை கிடையாது, அது நிறைய பேர் தப்பா எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது இந்திய எல்லை கிடையாது. ஓகே ஓகே. அது பேர் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி பேர். ஓகே ஓகே. BIOT அப்படிம்பாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, BIOT அப்படின்னு போட்டு பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரிங்கிறது அது பேரு. அங்க வந்து ஒரு தீவு கூட்டாங்க, ஒரு 52 தீவு, சின்ன சின்ன தீவுகளா இருக்கு. அதுக்கப்புறம் மொரிஷியஸ்க்கு சொந்தமான தீவு. 1965 பிரிட்டன் வந்து என்ன பண்றது, அந்த தீவை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்தியன் ஓஷன்ல அவங்களுக்கு நேவல் பேஸ் எதுவும் இல்லை, அதனால அந்த விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த நேவல் பேஸ்ல ஒரு 30 வருஷம் முன்னாடியே அமெரிக்கா வந்து வாடகை எடுத்தாங்க, லீஸ்க்கு எடுத்தாங்க. அந்த லீஸ் பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அவங்க காலி பண்ணாம அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்துதான் அந்த தாக்குதல் நடத்தப்படுது. ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலமாக போய் அந்த கப்பலை உடைச்சிருக்காங்க. அது வந்து இந்தியன் ஓஷன் பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்திய எல்லைக்குள்ள எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இந்திய எல்லை கிடையாது, அது பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் பேர் இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜலசக்தி. ஏன்னா அந்த பகுதி வழியாக ஒரு நாளைக்கு சுமார் 1,70,00,000 பீப்பாய் எண்ணெய் வந்து வெளியே போகுது. அது போய் தான் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு தான் அந்த வழியெல்லாம் போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உலக பெட்ரோலிய தேவையில 20% அங்கே தான் வருது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எண்ணெய் தட்டுப்பாடாயிடும், விலைவாசி ஏறிடும். நம்ம ஏற்கனவே விலை குறைஞ்சாலும் இவர் குறைக்க மாட்டாரு. இப்போ விலை ஏறிச்சுன்னா அவர் விலையும் ஏற்றுவாரு. அப்போ இந்தியாவுக்கு இது ஒரு நேரடியாகவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் வச்சுக்கிறோம். பிளஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து முதல்ல ஈரான் வந்து என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருந்த நாடுகள் மேல கொண்டு போட்டாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், கத்தார் எல்லா இடத்துலையும் கொண்டு போட்டாங்க. போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடங்கள்லாம் அமெரிக்காவோட ராணுவ தளம் இருக்கு, அதனால நம்ம கொண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா
ஈரான் சொல்றது என்னன்னா, இது வந்து இவ்வளவு நாளா எப்ப பார்த்தாலும் இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ்வளவு வசதியா ஒதுக்கிறீங்க. அப்படி நீங்க உண்மையிலே ஒதுங்கினா பரவாயில்ல. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் அமைக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்துட்டு இரண்டாவது சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி தான் தூக்கி அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, துருக்கி மேல கொண்டு கொடுக்குறாங்க. ஈரான்ல இருந்து துருக்கி நாடு மேல கொண்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப சிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, துருக்கி வந்து நாட்டோ நாடுகள உறுப்பினர். நாட்டோ நாடு உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா என்ன சிக்கல் ஆகும்னா, நாட்டோ நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு தாக்கப்பட்டால் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்துடும். புரியுதுங்களா? ஐநா சபையில உறுப்பினராக இருக்கிற ஒரு நாடு மேல இன்னொரு நாடு கொண்டு போட்டா ஐநா சபையில இருக்கிற எல்லா நாடுகளும் வராது. ஆனா நாட்டோ நாடுகள் அமைப்பு அப்படி கிடையாது. இது பாதுகாப்புக்காகவே அவங்க போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா துருக்கி மேல கொண்டு போட்டா மற்ற எல்லா நாடுகளும் உள்ள போட்டாங்க. அப்படி எல்லா நாடுகளும் உள்ள வந்ததுன்னா இந்த சண்டை வந்து இன்னும் பெரிய லெவல்ல எஸ்கலேட் ஆகும். அப்படி எஸ்கலேட் ஆகிறத ஈரான் விரும்புதா அப்படின்னு கேட்டா விரும்புது. ஏன்னா ஈரானோட டெரைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து மற்ற எந்த நாட்டிலையும் இல்லாத மாதிரி பல வித்தியாசமான நிலப்பரப்பு, மலைகள் இருக்கு, பாலைவனங்கள் இருக்கு. இப்படி அந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். அது ஈரான்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். ஈரான் வந்து இந்த சண்டையை விரும்புதாங்கன்னா அவங்க விரும்பிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து 20 வருஷமா அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பிளான் பண்ணாங்க. ஒரு 20 வருஷமா இந்த விஷயத்த அவங்க பிளான் பண்ணி தூக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் அவங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க. அப்படி இறங்கி இருக்கும்போது அமெரிக்காவால் இந்த இதில் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவால் ஒரு டக்குன்னு அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே விட்டோம் அப்படின்லாம் வர முடியாது. அவ்வளோ ஈஸியான போர் கிடையாது. ஆமா, அதுதான் சிக்கல். இப்போ ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்லேருந்தே முக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா உள்ள வரட்டும், நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த போர் முடிவுக்கே வராதா? இல்ல, அதுதான் சொல்லுங்க. இவங்க வந்து ஒரு 20 ஆண்டுகளாக இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஈராக்கை என்னைக்கு காலி பண்ணாலும் அன்னையில இருந்து ஈரான் இதுக்கு தயாரிருக்கு. ஸோ ஈரான் வந்து ஏதோ திடீர்னு வந்த நெருக்கடிலாம் அது பார்க்காது. ஏன்னா இது தாண்டி பார்த்தீங்கன்னா லெபனான்ல வந்து ஹெஸ்புல்லான ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு இவங்க தான் ஃபண்டிங், ஆயுதம் எல்லாமே கொடுக்குறாங்க. இதுல பாலஸ்தீன்ல பார்த்தீங்கன்னா ஹமாஸ் இருக்காங்க. அப்புறம் ஏமன்ல பார்த்தீங்கன்னா ஹவுதி இருக்கிறாங்க. அதே போல ஈராக்லயும் ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்ட குழு இருக்குது. அவங்க இந்த 4 குழுக்களுக்கும் ஃபுல் சப்போர்ட் வந்து ஈரான் தான். அப்ப ஈரானை விட்டு வெளியேறணும் சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அதை வந்து ஈரான் மட்டுமே சார்ந்த விஷயமா பார்க்க முடியாதுங்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு அவ்வளவு தயாராக இருப்பதால் தான் சுற்றி இருக்கக்கூடிய 7-8 நாடுகள் மேல இவங்க தாக்குறாங்க. பிளஸ் துருக்கி மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுமே வேணும் செய்யறாங்கன்னா அப்போ நாடுகள் உள்ள வாட்டோம் வந்தாலும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு ஈரான் தயார் நிலையில இருப்பதனால்தான் துருக்கி மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் துருக்கி மேல யாரும் தாக்குதல் நடத்தல. ஆனா துருக்கியை சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா, சிக் மேன் ஆஃப் யூரோப், ஐரோப்பாவின் நோயாளி அப்படின்னு. சரியா? பேசிக்கலா அது ஒரு முஸ்லிம் நாடு தான். ஆனா அங்க வந்து முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடிய மாதிரியான எந்த தடைகளும் இருக்காது. பெண்கள் இந்த ஹிஜாப் அணியணுன்றது கூட அங்க கட்டாயம். இந்த மாதிரி அவங்க தங்களை ஒரு ஐரோப்பிய நாடாக அடையாளம் காட்டிக்கொள்ளதான் ஆரம்பத்துல இருந்து விரும்புறாங்க. ஸோ இப்ப அவங்களே உள்ள எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஈரானோட செயல் திட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு பங்களாதேஷ்ல சண்டை இருந்தது 1975. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அப்போ இப்போ இந்த பிஐஓடியில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ராணுவ தளம் கிடையாது. அவங்களோட ராணுவ ரொம்ப க்ளோஸ் ராணுவ தளம் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தான் இருந்தது. அப்போ நிக்சன் வந்து பிரசிடண்டா இருக்காரு அமெரிக்காவுக்கு. அப்ப இந்திரா காந்தி இருக்காங்க. அப்ப இந்திரா காந்தி நிக்சன் போய் பேசுறாங்க. இது மாதிரி அவங்க கேட்கறாங்க, இல்ல நீங்க பாகிஸ்தான் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அமெரிக்கா உள்ள வரும் அப்படிங்கிற நிக்சன். இல்லைங்க அவங்க எங்களை தாக்குறாங்க, நாங்க திருப்பி தாக்குனா நீங்க திருப்பி தாக்குனாலும் நாங்க வருவோம் அப்படிங்கிற நிக்சன். அதுக்கப்புறம் இந்த நேட்டோ நாடுகள தலைவர்கள் ஒவ்வொருத்தரா போய் இந்திரா காந்தி சந்திக்கிறாங்க. சந்திச்சு பிரான்ஸ் உட்பட ஒவ்வொருத்தரையா சந்திக்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க நாங்க போய் பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா வரும். அப்ப அமெரிக்கா உதவியா நீங்க வந்தீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு.
பாகிஸ்தான் எங்களை தாக்கி நாங்க திருப்பி தாக்கும் போதும் அப்பவும் அமெரிக்கா வரும். அப்ப நீங்க வந்தீங்கன்னா எப்படி நியாயமா இருக்கும்? நாங்க எங்க தற்காப்பு கூட பண்ணக்கூடாதா? பாகிஸ்தான் என்ன வேணா பண்ணிட்டு கூட பார்த்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டப்ப அந்த மற்ற நேட்டோ நாட்டு தலைவர்கள்லாம் புரிஞ்சுட்டு சரிங்க, நீங்க பதில் தாக்குதல் நடக்கும்போது அமெரிக்கா வந்தா நாங்க வரமாட்டோம். இதுதான் அன்னையில இருந்து இன்னை வரை மெயின்டைன் ஆகுது. இல்லைன்னா எப்பெல்லாம் பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் நடக்குதோ அப்பெல்லாம் அமெரிக்கா வரும், மற்ற நேட்டோ நாடுகளும் உள்ள வந்துடும். சரியா? இப்ப அந்த அன்னைக்கு இந்திரா காந்தி போட்டு வச்ச ராஜதந்திர திட்டம் தான் இன்னைக்கு வர வரவிடாம பண்ணி வச்சிருக்கு. அப்பதான் என்ன பண்றாங்க, கணக்கு போட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்க, முஜிபுர் ரஹ்மான் வந்து அங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு, பாகிஸ்தான் ராணுவம் வந்து அதை பதவி ஏற்க விடல, அவர் அங்கே தப்பி வர்றாரு. வந்தோடனே கல்கத்தால அவருக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு, கொடுத்து நீங்க ஆசாத் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி நீங்க தனியா ஒரு பார்லிமெண்ட் போட்டு நடத்துங்க, நீங்க உங்களை பிரதமரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க, உங்களோட தற்காலிக அரசாங்கமா கல்கத்தா வச்சு நடத்துங்கன்றாரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து கடுப்பாயிதான் பாகிஸ்தான் சண்டைக்காரன் அவன் வெறுப்பேசி அவன் சண்டைக்கு வர வச்சு திரும்ப அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும். அப்ப நம்ம திரும்ப அடிக்கும் போது மற்ற நாடுகள் வரல. ஆனா அமெரிக்காவோட கப்பல் இங்க வந்து சேர்றதுக்கு 15 நாள் ஆகும். நம்ம படைகள் வந்து கரெக்டா 14 நாள்ல அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. அதனால அமெரிக்கா கப்பல் வந்தோம் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது தெரிஞ்சே நாட்டோ நாடுகள் மேல குண்டு போடுறாரு ஈரான்ல இருந்துட்டா அவங்க வந்து தயாரா இருக்காங்க புரியுது. சரிண்ணா சார், இந்த இஸ்ரேல் ஈரான் போறதுனால நிறைய சின்ன நாடுகளோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது தானே சார்? கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நாட்டோட போர் வந்து பல நாடுகளை பாதிக்குங்கிறத நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணிருக்கோம். இந்த இஸ்ரேல் போர்னாலே உலகம் பூரா பாதிக்கும். அதான் இப்ப இஸ்ரேல் ஈரான் போர்னால பாதிக்கப்பட்ட நாடுகள் எல்லா நாடுகளும், குறிப்பா இந்த நாடு அந்த நாடுகள் எல்லா நாட்டுகளும் பாதிக்கும். என்ன எல்லா நாடும் எந்த நாட்டுக்கும் என்ன போகாது. ஆமா, அப்ப என்ன கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே பாதிக்கும். தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்தியா இதுல வந்து இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்காததுக்கான காரணம் அமெரிக்காக்காக தானே சார்? அமெரிக்காவோட அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அப்புறம் இஸ்ரேல் ஈரான் அந்த போர் முடிஞ்சதும் அடுத்து கியூபா தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சைட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மோடி அமெரிக்கால இருக்க மோடி, இந்தியால இருக்கிற ட்ரம்ப். ஓகே, ரெண்டு லூசுங்க சார். தொடர்ச்சியா போரை வச்சே ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்திட முடியுமா? போர் வச்சு மற்ற பிரச்சனைகளை பேச விடாம பண்ணிக்கலாம். மற்றபடி இது இந்த ஒரு போரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. போரை வச்சுட்டு உள்நாட்டு பிரச்சனைகளை மக்கள் யோசிக்க விடாம தடுக்கிறதுக்கு போர்கள் பயன்படும். ஏன்னா விடுதலை புலிகள் இருக்கிற வர சிங்கள கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. விடுதலை புலிகள் முடிஞ்சு போச்சு அப்படின்ன உடனே என்ன இருக்கு, நிறைய எல்லா உள்நாட்டு பிரச்சனையும் வெளியாது. ஈரான்னால இப்ப போர் திரும்ப நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஈரான் நிறைய டெக்னிக்கலான திங்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, அவங்களால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குல்ல சார், இதை எப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, டெக்னாலஜின்றதெல்லாம் இப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது மேல புதுசா டெக்னாலஜி ஏதாவது வந்தாதான் உண்டு. அமெரிக்கால எல்லா டெக்னாலஜி இருக்கோ எல்லா டெக்னாலஜியும் ஈரான்லயும் இருக்கு, ஈரான்ல இருக்க எல்லா டெக்னாலஜியும் ஈராக்லயும் இருக்கு. இந்த நாட்டுக்கு தான் டெக்னாலஜி இருக்கு, அந்த நாட்டுக்கு தான் டெக்னாலஜி இருக்குலாம் கிடையாது. எல்லா நாடுகள்லயும் எல்லாருக்கும் எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. அதனால புதுசா தான் இந்த டெக்னாலஜி வச்சுலாம் யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால எந்த சந்தேகமும் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது சார். இந்த இஸ்ரேல் ஈரான் போர்னால எவ்வளவு உயிர்கள் சார் பலியாகிருக்கு? அதோட கணக்குகள் அபிஷியலான கணக்குலாம் எதுவும் வரல. அந்த கமேனி இறந்த போது அவரோட சேர்ந்து 700 பேர் அந்த தாக்குதல இறந்துருக்காங்க. மற்றபடி பொதுமக்கள் இல்ல ராணுவம் அப்படின்ற கணக்குகள்லாம் எதுவும் அதிகாரப்பூர்வமான கணக்குகள் வரல. கம்பெனியோட சேர்ந்து ஒரு 700 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அபிஷியல். இன்னொன்று சார், 2-3 நாளா சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லா விளையாட்டு சாமானும் வச்சிருக்கான், அவனை விளையாட்டுகளே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி வடபதி அதிபர் கிம் ஜாங் உன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆள் தானே சார்? அவரே ட்ரை பண்ணிப்பாரு, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரா? அவர் நாட்டில் அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகே ஓகே. ஏன்னா நடுவுல மீம்ஸ்ல எல்லாம் முடிஞ்சா என் தலைவன் கூட போருக்கு போயிட்டு வாங்குறாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு ஒண்ணுமே இல்லை. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.